உண்மையான பொழுதுபோக்கு இருக்குல்ல, இயற்கையான பொழுதுபோக்கு. அது வந்து நாம் வந்து டான்ஸ் ஆடணும். டிவி பார்க்குறதெல்லாம் செயற்கையான பொழுதுபோக்கு. நம்மை சோம்பேறியாக்குகிற ஒரு பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குக்காகவும் நம்ம உழைச்சாகணும். நம்ம உழைச்சா தான் நாமளும் பொழுதுபோக்க முடியும். நம்மை சோம்பேறியாக்குகிற பொழுதுபோக்கு இருக்குல்ல, பொழுதை போக்கணும்னா அதுக்கு நீங்கள் உழைச்சாகணும். நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, ஒரு பாட்டு பாடுறீங்க, அது எல்லாமே உழைப்பு தான். ஒரு பாட்டு பாடுறீங்க, ஓவியம் வரைகிறீங்க, கவிதை எழுதுறீங்க, கதை சொல்கிறீங்க, இது எல்லாமே உழைப்பு. அதனால் பொழுதுபோக்குனாலே மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கலாம், சும்மா இருக்கலாம், அதுதான் பொழுதுபோக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அது எப்போ வந்ததுன்னா, சும்மா இருந்துக்கிட்டு பொழுதுபோக்குற நடைமுறை இந்த மாதிரி டிவி வந்த பிறகு அப்புறம் வந்து இந்த மேடை நாடகங்கள், கூத்து, இதெல்லாம் உட்காந்துக்கிட்டே வேடிக்கை பார்க்கலாம். இது வந்து டிவிலாம் வருவதற்கு முன்பு இங்கே எப்படி பொழுதுபோக்கு இருந்தது? இந்த கூத்து கட்டுறது, நாடகம் கட்டுறது, இந்த கலைகள் என்பது வியாபாரமாகும்போது மக்கள் அதை வேடிக்கை பார்க்கிற சோம்பேறிகளாக மாறிவிட்டார்கள். அதற்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க? நடனம் ஆடுனா அவங்களே ஆடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பழங்குடி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே நடனம் ஆடுவாங்க, அவங்களே பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு அங்கே வந்து கூத்து கட்டுறவங்க, நாடகம் கட்டுறவங்களாம் அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அதிகமாக பணமும் இருக்காது. அதனால் அங்கே போயிட்டு யாரும் வந்து ஒரு மேடை நாடகம்லாம் போட்டு பணத்தை சம்பாதிக்கிற நோக்கத்தோடு அங்கே போக மாட்டாங்க. அதுமாதிரி பாட்டு பாடி பணம் சம்பாதிக்கிற நடைமுறை இந்த மாதிரி பழங்குடி மக்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட பணம் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே எல்லாருமே பாடுவாங்க, எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாருமே கதைகள் சொல்லுவாங்க. இந்த வழக்கம் வந்து காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள்கிட்ட உண்டு. அங்கே வந்து இந்த மேடை நாடகம், கூத்து கட்டுறது, கூத்து காட்டி பணத்தை சம்பாதிக்கிற வழக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட போக மாட்டாங்க. யார்கிட்ட? இந்த பழங்குடி மக்கள்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை. அதனால் அந்த மக்கள் வந்து ஆனால் அவங்களுக்கு பாட்டுங்கிறது தேவை. அந்த மக்களுக்கு பாட்டுங்கிறது தேவை. பழங்குடி மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்டில் வாழுகிற பழங்குடி மக்களுக்கும் பாட்டு, பொழுதுபோக்கு, டான்ஸ் இதெல்லாம் தேவை. அதனால் அவங்களே டான்ஸ் ஆடிப்பாங்க, அவங்களே பாட்டு பாடிப்பாங்க பழங்குடி மக்கள். அவங்களே அப்போ பணம் இல்லாதனால தான், எளிமையாக வாழ்வதால் அவர்களிடம் பணமும் இல்லை. அதனால் அவங்க வந்து அவங்களே பணம் கொடுத்தும் எங்கேயும் போய் தேட்டரில் போய் படம்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே டான்ஸ் ஆடிப்பாங்க, அவங்களுக்குள்ளே பாட்டு பாடிப்பாங்க, அவங்களுக்குள்ளே கதை சொல்லிப்பாங்க. அப்போ நம்ம பணத்தை சம்பாதிக்கிற நாம தான் சோம்பேறி ஆகிடுறோம். நம்மக்கிட்ட பணம் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? காசு கொடுத்து அந்த காலத்தில் நாடகம் போய் பார்த்தாங்க, நாடக கொட்டாயில் போய் நாடகம் பார்த்தாங்க, கூத்து கட்டி வருவாங்க, ஒரு சுற்றி துணியை கட்டிட்டு உள்ளுக்குள்ளே கூத்து நடத்துவாங்க, பாக்கூத்துன்னு சொல்லுவாங்க, பொம்மலாட்டம், அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம காசு கொடுத்து உள்ளே போகணும். கடந்த காலங்களில் கூட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தான் நடக்கும். சுற்றி துணி கட்டி திரை போட்டு மறைச்சிருவாங்க. உள்ளுக்குள்ளே போகணுன்னா நம்மக்கிட்ட காசு கேட்பாங்க. காசு கட்டி நம்ம உள்ளே போய் அந்த பொம்மலாட்டம் அதெல்லாம் பார்க்கணும். அப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்கிறதுனால தான் நாம் வந்து பொழுதுபோக்குவதில் காசை கொடுத்து பொழுதுபோக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்ககிட்ட பணம் இல்லை, அதனால் காசு கொடுக்காம அந்த பொழுதை போக்குறாங்க. காசை கொடுக்க அவங்கள்ட்ட காசு இல்லை, அதனால் அவங்களே பாட்டு பாடிக்கிறாங்க, அவங்களே டான்ஸ் ஆடிக்கிறாங்க. நம்மகிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் வந்து வேடிக்கை பார்க்குறவங்களாம் மாறிடுறோம். பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிடுறோம். பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பொழுதுபோக்கு, நீங்கள் நடிங்க, நாங்கள் பணம் கொடுக்குறோம், நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம், நாங்கள் சும்மா இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற நடைமுறை எப்போ வருது? இந்த பணம் கண்டுபிடிக்கும் போது தான் வருது. பணம் கண்டுபிடிக்கும் போது தான் சும்மா இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற அந்த பொழுதுபோக்குகிற, சும்மா இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்குகிற நடைமுறை எப்போ வருதுன்னா பணம் வந்ததுக்கப்புறம் தான் வருது. பணம் இல்லாத மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? காடுகளில் அவங்களே டான்ஸ் ஆடிக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை. ஒரு தேட்டருக்கு போகிற கூட அவங்ககிட்ட பணம் இருக்காது. அதனால் அவங்களே பாட்டு பாடிக்கிட்டு, அவங்களே டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. அதனால் நம்மக்கிட்ட பணம் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பொழுதுபோக்கு, சும்மா இருந்துக்கிட்டு பொழுதுபோக்குகிற ஒரு நடைமுறையை நாம் உருவாக்குறோம். அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, நம்ம பார்ப்போம். அவங்க வந்து பொம்மலாட்டம் பண்ணுவாங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம். பணம் கொடுத்து உள்ளே போய் வேடிக்கை பார்ப்போம். அதுமாதிரி நாடகம் நடிப்பாங்க, நம்ம காசு கொடுத்து பணம் கொடுத்து உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம உட்காந்துருப்போம், அவங்க வேடிக்கை காட்டுவாங்க. அதுமாதிரி அப்புறம் வளர்ச்சி அடையுது, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையும் போது சினிமா கண்டுபிடிக்கப்படுகிறது, டிவி கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு வீடு டிவி வாங்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு அந்த டிவியை பொழுதுபோக்குறோம். டிவியில் வர்றதை, சினிமாவில் வர்றதை நம்ம பார்த்து பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு சோம்பேறித்தனமான பொழுதுபோக்கு. இதுதான் ஒரு சோம்பேறித்தனமாக எப்படி பொழுதுபோக்க முடியும்? அதுக்கு என்ன காரணம்? சோம்பேறித்தனமான பொழுதுபோக்கு என்ன காரணம்? பணம் தான் காரணம். பணத்தை கொடுத்து தான் நம்ம வேடிக்கை பார்க்குறோம், பணத்தை கொடுத்து தான் டிவி பார்க்குறோம்.
பணத்தை கொடுத்து தான் கேபிளுக்கு காசு கட்டுறோம். மாதம் பணம் கட்டி நம்ம வந்து மாதம் முழுவதும் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அந்த டிவியில் வர்றத டான்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். பணம் தான் நம்ம வந்து சோம்பேறியாக பொழுதுபோக்குவதற்கு காரணம். பொழுதை போக்குனாலும் நம்ம உழைச்சாகணும். பொழுதுபோக்குனாலே நம்ம என்ன பண்ணுறோம், அது சோம்பேறித்தனம் தான் நினச்சிக்கிறோம். பொழுதுபோக்குனாலும் நம்ம போக்கு அப்படின்னா கூட நம்ம உழைக்கணும். உழைச்சா தான் பொழுதுபோக்கு. உழைப்புன்னா என்னது, நீங்கள் நடனம் ஆடுவதற்காக உழைக்கிறீங்களா, கை கால்களை அசைச்சு அதான் உழைப்பு. பொழுதுபோக்குவதற்கான உழைப்பு. கதை சொல்கிறீங்களே, வாய் வலிக்க கதை சொல்கிறீங்களே, பாட்டு பாடுறீங்களே, அதான் உழைப்பு. ஒரு ஓவியம் வரைகிறீங்களே, கைகளுக்கான உழைப்பு அது, கண்களுக்கான உழைப்பு அது. அதுமாதிரி கவிதை எழுதுவது, கற்பனை, மூளைக்கான உழைப்பு அது. அப்போ பொழுதுபோக்குக்கும் உழைப்பு இருக்குது. உழைச்சாதான் பொழுதையும் போக்க முடியும். உழைப்பிற்கான பொழுதுபோக்குவதற்கான உழைப்பு அது. பாடுவது, ஆடுவது, அப்புறம் விளையாடுவது, இது எல்லாமே ஒரு உழைப்பு. நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோன்னா, உழைக்காமலே நம்ம எப்படி பொழுத போக்குறது, அதுதான் நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். உழைக்காமல் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு படுத்துக்கிட்டே எப்படி பொழுத போக்குறது, அதைத்தான் நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதைத்தான் நம்ம இன்றைக்கி வந்து சாதனை என சாதித்து வச்சுருக்கோம். அதனால் பொழுதுபோக்குன்னா இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. அது வந்து சோம்பேறித்தனமான பொழுதுபோக்கு. உழைக்கணுன்னாலும் நம்ம பொழுதை போக்கணும். அதாவது உழைக்கணும் இல்லை, பொழுது போக்கணுன்னாலும் நம்ம உழைக்கணும். உழைச்சி தான் நம்ம பொழுதை போக்கணும். அப்போ இந்த சோம்பேறித்தனங்கிறது எங்கேயுமே கிடையாது. பொழுதுபோக்குனாலே நம்ம சோம்பேறித்தனம்னு நினச்சிட்ருக்கோம். பொழுதுபோக்குறதுக்காகவும் நீ உழைச்சா அந்த நடனம் ஆடணும். இன்றைக்கி கூச்சப்படுவாங்க, நடனம் ஆடுறதுக்கே கூச்சப்படுவாங்க, பாட்டு பாடுறதுக்கு கூச்சப்படுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, அது சோம்பேறித்தனம். பொழுதுபோக்குவதற்காக நான் ஏன் உழைக்கணும், நான் டிவி பார்த்துக்கிட்டு இப்போ படுத்துக்கிட்டே டிவி பார்ப்பேனே, பொழுதுபோக்குவேனே, மொபைல் ஃபோன் பார்ப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன போய் ஆட சொல்கிறியே, எதுக்காக நான் உழைக்கணும்? டான்ஸ் ஆடுறதும் ஒரு உழைப்பு தானே. அதை ஏன் நான் பண்ணணும், நான் ஏன் பாடணும், எனக்கு கூச்சமாக இருக்குது, நான் ஆட மாட்டேன்பா. எல்லாம் சோம்பேறித்தனம் தான் அது காரணம். அந்த மாதிரி நடனம் ஆடுவதற்கு கூச்சப்படுறாங்களே, கதை சொல்கிறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு கூச்சப்படுறாங்களே, அது வந்து ஒரு சோம்பேறித்தனம். கூச்சப்படுறது அது எல்லாமே. அதனால் அந்த சோம்பேறித்தனம், அந்த கூச்சத்தை போக்கணும்னா முதல்ல நம்ம வந்து நடனம் ஆடணும். வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல நடனம் ஆடணும். அப்புறம் வந்து பாட்டு பாடணும், கதைகள் சொல்லணும், ஓவியம் வரையணும். இது எல்லாமே உழைப்பு. அது மாதிரி உழைச்சி பொழுத போக்கணும். பொழுதுபோக்குவதிலும் உழைப்பு இருக்குது, அதில் ஒரு உழைப்பு இருக்குது, அதுவும் உழைப்பு தான். அந்த உழைப்பு கூட நீ உழைக்காமல், அது ஒரு எளிதான உழைப்பு, இனிமையான உழைப்பு. ஆனால் அதுக்கு மக்கள் கூச்சப்படுறாங்க. ஒரு கவிதை எழுதுறதுக்கு கூச்சப்படுறாங்க, கதைகள் சொல்வதற்கு, பாட்டு பாடுவதற்கு, நடனம் ஆடுவதற்கு கூச்சப்படுறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு நடனம் ஆட தெரியாதுன்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அது சோம்பேறித்தனம். அதுக்கு அந்த மாதிரி சொல்கிறது வந்து இந்த சோம்பேறித்தனம். அதனால் பொழுதுபோக்குனாலே அது சோம்பேறித்தனம் நினச்சிடக்கூடாது. பொழுதுபோக்குவதற்காகவும் நம்ம அந்த பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு உழைப்பு என்பது அதில் இருக்கிறது. அது நம்மக்கிட்ட பணம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பணத்தை கொடுத்து நம்ம வந்து நீங்கள் ஆடுங்க நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் நடனம் ஆடுங்க, நீங்கள் நாடகம் நடிக்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம படுத்துக்கிட்டே அந்த பொழுதை போக்குற நடைமுறை எப்போ வந்தது, பணத்தை கண்டுபிடிச்சதுனால தான் வந்துச்சு. பணம் என்பது மக்களை சோம்பேறியாக்கி விட்டது. நிறைய வேலையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறோம். நிறைய வேலைகளை நாம் பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்கிறோம். வீட்டு வேலையாக பணம் நிறையா வந்துச்சுன்னா வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சிடுறோம். அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க, நாம் வந்து சும்மா இருப்போம். அந்த மாதிரி பணம் நம்மக்கிட்ட நிறையா வந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி சோம்பேறி ஆகிடுறோம். நம்ம பணம் வந்து நம்ம சோம்பேறித்தனத்துக்கு பணம் தான் காரணம். அது மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு சோம்பேறித்தனம் தான் காரணம். மூட நம்பிக்கைகள், அதாவது மருத்துவ அறிவு இல்லாமல் அறியாமைக்கு சோம்பேறித்தனம் தான் காரணம். இப்போ மருத்துவர்கிட்ட போகிறோம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தா அவர் வைத்தியம் பார்ப்பார். நாம் எதுக்கு நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, உடம்பை பற்றியே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பணம் கொடுத்தா வைத்தியம் பார்க்க போகிறாரு, மருந்து கொடுக்க போகிறாரு, அது அவருடைய வேலை, நம்முடைய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நாம் மருத்துவம் சார்ந்த அறிவு நமக்கு சுத்தமாக இல்லாமல் போகுது. அப்போ மருத்துவ அறியாமை என்பது ஏற்படுகிறது. அப்போ அறியாமைக்கு என்ன காரணம், பணம் தான் காரணம். அது ஒரு சோம்பேறித்தனம். மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு அறிவையும் நம்ம வளர்த்துக்காமல் இருக்கிறோம்ல, அந்த சோம்பேறித்தனம், அதாவது மருத்துவ அறியாமை. அந்த அறியாமைக்கு அப்போ அந்த பணம் தான் காரணம். பணம் இருக்கிறதுனால தானே நீ வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிற ஒரு மருத்துவ தொழிலை நீ செய்கிற. அது மாதிரி மக்களும் பணத்தை கொடுத்து அந்த மருத்துவத்தை பார்த்துக்கிறாங்க. பணம்னு ஒன்று இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? பணம்னு ஒன்று இல்லைன்னா இந்த மருத்துவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்க்க. பணம்னு ஒன்று இல்லைப்பா, உனக்கு தேவையான உணவை நீ நேரடியாக விவசாயம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா அப்போ யாருமே மருத்துவத்தை தொழிலை பார்க்க மாட்டாங்க. நோயை குணப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம்லாம், மக்களை பாதுகாக்கணும் நோய்களில் அப்படின்லாம் ஒரு மருத்துவர் இருக்குது. அவருக்கு அதன் மூலம் வாழ்வாதாரம் கிடைக்குது, பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் மருத்துவத்தை தொழிலாக ஏற்றுக்கிறார். பணம்னு ஒன்று இல்லைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவத்தை தொழிலாக செய்கிறவங்க,
அதுமாரி நாடகம், டான்ஸ் ஆடுறது, பரதநாட்டியம், இந்த மாதிரி கதகளி, இந்த மாதிரி நாட்டுப்புற நடனம், கரகாட்டம், அது மாதிரி இந்த மாதிரி நடனம் ஆடுறவங்க, இவங்கெல்லாம் அந்த தொழிலெலாம் அழிஞ்சே போயிடும். பணம்னு ஒன்று இல்லைன்னா, ஏன்னா இதெல்லாம் பணத்தை சம்பாதிப்பதற்காகவே உருவானது. ஆனால் இவங்க சொல்லிப்பாங்க, நான் கலைகளை காப்பாற்றுறோம், மருத்துவத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. பணம்னு ஒன்று இல்லைன்னா வேறு வழியே இல்லை. நீ உன் சாப்பாட்டுக்கு நீ போய் வேலை செஞ்சால் தான் முடியும். பணங்கிற ஒரு நடைமுறை தான். அதை சம்பாதிப்பதற்காக தான் நீ ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிற. மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தால் நல்ல வரவேற்பு கிடைக்கும், அல்லது நீ வந்து நல்ல நாடகம் நடித்தாக்கா நல்ல வரவேற்பு கிடைக்கும், பாட்டு பாடுற ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டால் நல்ல பணம் கிடைக்கும், சம்பாதிக்கலாம், ஒரு இசையமைப்பாளரானால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த பணம் தான் உனக்கு அந்த வேலையை செய்து. பணம்னு ஒன்று இல்லைன்னா இசையமைப்பாளராவது மண்ணாவது தூக்கி தூர ஓரம் கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். மருத்துவ தொழிலாவது மண்ணாவது பொழப்ப. ஏன்னா சாப்பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி விவசாய நிலத்தை ஓட ஆரம்பிச்சிருவேன். விவசாய நிலத்தை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவேன். பணம் தான் நம்ம இந்த மாதிரி பணம் தான் இது போன்ற தொழில்கள் உருவாக்க காரணம். பணம் இருக்கிறனால தான் மக்கள் மருத்துவத்தை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அது தன்னுடைய வேலை இல்லை, அது என்னுடைய வேலை கிடையாது, அது மருத்துவர்களுடைய வேலை. பணம் கொடுத்தா அவர் ஊசி போட போகிறாரு, பணம் கொடுத்தா அவர் மருந்து கொடுக்க போகிறாரு, அதனால் நான் எதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? தேவையில்லாத வேலை, எனக்கே நிறைய வேலை இருக்குது, நான் எதுக்கு என் உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்? என் உடம்புல ஏதாவது பிரச்சனைனா நான் மருத்துவர்கிட்ட காசு கொடுத்தா அதை அவர் பண்ணிடுவார். அப்போ அந்த மருத்துவ அறியாமைன்னு இருக்குல்ல, மக்களுக்குள்ள அந்த மருத்துவ அறியாமை, அந்த அறியாமைக்கு என்ன காரணம்? இந்த பணம் தான் காரணம். அது ஒரு சோம்பேறித்தனம். அந்த அறிவை வளர்த்துக்கல அவங்க, அதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம உடம்புல ஏன் நோய் வருது அப்படின்னு அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு மூளை சோம்பேறித்தனம். அது இந்த சோம்பேறித்தனத்துக்கு இந்த பணம் தான் காரணம், அறியாமைக்கு இந்த பணம் தான் காரணம். அப்போ மருத்துவர்கள் மீது கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை, அதான் மூட நம்பிக்கை. அவங்க கொடுக்குற எல்லா மருந்து அதில் என்ன இருக்குது? அவங்க ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, ஒரு ஊசி போடுறாங்க, அது என்ன ஊசி, அதுக்குள்ளே இருக்கிற மருந்து என்ன மருந்து? ஒரு நம்பிக்கை, கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை. அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு நம்ம நம்பி அவங்ககிட்ட அவங்க கொடுக்குற மருந்தை சாப்பிட்றோம், அவங்க கொடுக்குற சிகிச்சைக்கு ஒத்துக்கிறோம். அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா பணத்துக்காக, எதுவுமே நம்ம தெரிஞ்சிக்க முடியல. இதுதான் ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. இதுதான் மூட நம்பிக்கை. அந்த மாதிரி மற்றவங்கள நம்பக்கூடாது, கண்மூடித்தனமாக மற்றவங்கள நம்பக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளை ஒரு நம்மளை ஒரு நுகர்வோராக மாற்றி நம்மை தொடர்ந்து நம்மிடம் பணம் சம்பாதிக்கிற வழியை தான் பற்றி அவங்க யோசிப்பாங்க.